தற்போது இலங்கையின் தென்மேற்கு பகுதியை தவிர ஏனைய பகுதிகளில் கடுமையான வறட்சியான வானிலை நிலவுகின்றது. இந்த நிலைக்கு தீவிரமடைந்துள்ள எல்னினோ செயற்பாடு நேரடியாக தாக்கம் செலுத்தியுள்ளது. HNB ஃபைனான்ஸ் நிலையான வைப்புக்கு இப்பொழுது கவர்ச்சிகரமான வட்டி. சர்வதேச கணிப்புகளின் அடிப்படையில் இந்த எல்னினோ நிலைமை மிக வேகமாக தீவிரமடையக்கூடும் என்பதுடன் இந்த நூற்றாண்டில் பதிவான மிக பாரிய எல்னினோ நிலைமையாக இது மாறுவதற்கான அபாயமும் காணப்படுகின்றது. எல்னினோ நிலைமை குறித்த முன்னறிவிப்புகள் கிடைத்ததை தொடர்ந்து இம்முறை பெரும்போகத்தை முன்னதாகவே ஆரம்பிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. நீர்த்தேக்கங்களின் தற்போதைய நீர்கொள்ளளவு 39%. இது பெரும்போகத்தை ஆரம்பிக்க தேவையான நீர்கொள்ளளவான 32% சாதாரண நீர்கொள்ளளவை விட உயர்மட்டத்தில் காணப்படுகின்றது. மகாவலி நீர்த்தேக்கங்களின் மொத்த நீர்மட்டம் 54%. சர்வதேச விஞ்ஞானிகளின் எதிர்வு கூறலுக்கு அமைய இந்த எல்னினோ நிலைமை அடுத்த வருட நடுப்பகுதி வரை நீடிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது இந்த ஆண்டில் பொதுவான நிலைமை என நான் நினைக்கின்றேன். ஆனால் அடுத்த வருடம் தொடர்பிலேயே நாம் அச்சப்பட வேண்டும். ஏனென்றால் பொதுவாக ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் ஆகிய காலப்பகுதியில் எல்னினோவினால் எங்களுக்கு மழை குறைவடையும். அவ்வாறெனில் மார்ச் மாதமாகும் போது வெயிலும் அதிகரிக்கும். ஆனால் இது எங்களுக்கு தெரியாது. எல்னினோ என்பது பொதுவாக ஒரு வருடத்தில் சென்றுவிடும். ஒரு சீசனோடு நிறைவடையும். சீசன் என்பது கிறிஸ்துமஸ் சுற்றுப்பயணம் அல்ல. இதுவே மிக பாரதூரமானது. எல்னினோ தளர்வடையவில்லை. ஏனென்றால் அது மிகவும் அதிகரித்து காணப்படுகிறது. அப்படியானால் எதிர்வரும் பருவக்காற்றிலேயே பிரச்சனை வரும். எல்னினோ நிலைமைகள் அடுத்த வருடம் மே மாதம் வரை தொடர்ந்தால் அது குறித்தே நாங்கள் பயப்பட வேண்டும். அப்படியானால் இப்போது இந்த ஆண்டில் எங்களுக்கு மே மாதம் ஆகும் போது அதிக மழை கிடைத்ததல்லவா? ஜனவரியிலும் இருந்தது. ஆனால் எங்களது நீர்த்தேக்கங்கள், குளங்கள் எல்லாவற்றிலும் நீர் இருந்தது. எனவே மழை குறைந்தாலும் எங்களிடம் இந்த கொள்ளளவு இருந்ததல்லவா? இப்போது அடுத்த வருடம் என்ன நடக்கலாம் என்றால் ஜனவரி, பிப்ரவரி மாதங்களில் மழை இல்லாததால் பருவக்காற்று வரும் போது குளங்களில் நீர் இல்லை என்றால் அப்பொழுதே எங்களுக்கு பிரச்சனை உருவாகும்.